வணக்கம் கும்பராசி நண்பர்களே. சமூக அநீதிகளை எதிர்த்து போராடும் உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் பொருளாதார பற்றாக்குறையை அகற்றும் ஆண்டாக அமையப் போகின்றது. பிறக்கும் புத்தாண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனையோடு பிறக்கிறது. புத சுக்கிர யோகமும் நீசபங்க ராஜயோகமும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராகு கேது குரு சனி ஆகிய கிரகங்களின் பயிற்சியும் நிகழ இருக்கிறது. இடையில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார். அதோடு குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் நடைபெறுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் சேர்க்கை காலமும் ஏற்படுவதால் இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் வந்து கொண்டே இருக்கும். தளர்ச்சி ஏற்படும் பொழுதெல்லாம் தங்களுடைய சுய ஜாதகத்திற்கு ஏற்ற பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை இதுவரை உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 26/4/2025 அன்று ஜன்ம ராசிக்கு வருகிறார். இதன் விளைவாக ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும். நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் மனக்கலக்கம் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். இடமாற்றம் வீடு மாற்றம் திடீரென ஏற்படும். யாரையும் நம்பி எதுவும் செய்ய இயலாது. தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை கண்காணித்து கொள்வதோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. அதே நேரம் சப்தம கேதுவின் ஆதிக்கத்தால் வரவை காட்டிலும் செலவு கூடும். வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும். ஆரம்பித்த தொழில் அரைகுறையாக நிற்கின்றதே, அதில் கவனம் செலுத்த முடியவில்லையே என்ற எண்ணம் மேலோங்கும். தொகை வந்தாலும் மறுநிமிடமே செலவாகிவிட்டதே என்ற கவலைகள் உருவாகும். நல்ல நாளில் நாகர் வழிபாடு நன்மையை தரும். குரு பயிற்சியை பொறுத்தவரை சித்திரை 28ஆம் தேதி அதாவது 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வரும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவது மிகுந்த யோகமான நேரமாகும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாகும். சென்ற ஆண்டில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் ராசியை மட்டுமல்லாமல் 9, 11 ஆகிய இடங்களையும் பார்ப்பதால் அந்த இடங்களும் புனிதமடைகின்றன. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு உண்டு. கடக குரு சஞ்சாரத்தை பொறுத்தவரை புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 அன்று கடக ராசிக்கு அதிசாரமாக செல்லும் குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு வருவதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். 6இல் குரு வருவதால் ஊரில் பகை என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப பாதிப்புகள் அதிகம் உருவாகும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட்டு கொண்டு கடமையை சரிவர செய்ய மாட்டீர்கள். பொதுவாக இது போன்ற நேரங்களில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும். சில ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை மார்ச் 22ஆம் தேதி அதாவது 6/3/2026 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். ஜன்மச்சனி விலகி இப்பொழுது குடும்பச்சனியாக மாறுகிறது. சனி பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் நடைபெறும். உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. உடன்பிறப்புகளுக்கு திருமணம் யோகம் வாய்க்கும். சனி இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கே பலன் அதிகம். எனவே உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம். தொழிலில் திருப்தியான லாபம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும்.
அரசு சார்ந்த பணிகளில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வாய்ப்புகள் உருவாகும். செல்வந்தர்களின் ஒத்துழைப்பால் திடீர் திருப்பங்களை காண்பீர்கள். உங்கள் வீட்டின் பூஜை அறையில் மார்த்தாண்ட பைரவர் படம் வைத்து பைரவர் பதியம் பாடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள வைரவன்பட்டி மார்த்தாண்ட பைரவரை யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபாடு செய்து வந்தால் மிகவும் நல்லது.